Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நைக்காவோட சம்மர் சேல் பிங்க் சம்மர் சேல் தான் பார்க்க போறோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணி நான் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த நைக்கா ஹால்ல ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலா எனக்குன்னு இல்லை, நம்ம மக்களுக்கே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம்னா நமக்கு அதுக்கு ஒரு ஃப்ரீயாக ஏதாவது ஒன்று கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன மாதிரியான ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி வாங்கின ஒரு விஷயம். இது ஒரு ஐலைனர் தான். என்னடா கலர் கலராக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது ஐலைனர் தான், ஹாலோகிராஃபிக் ஐலைனர். இது வந்து நார்மல் ஐலைனர் மாதிரி இருக்காது. இதை நீங்கள் ஒரு மாதிரி கிளிட்டரியா ஷைனியா டபுள் ஷேடில் வந்து உங்களுக்கு இது தெரியும். இதை நான் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இதுக்கு என்ன ஃப்ரீ கொடுத்தாங்க? ஓகே, இதுக்கு இது ஃப்ரீயா, இதுக்கு இது ஃப்ரீயா. நிறைய அந்த மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு நமக்கு. இதுவும் நமக்கு ஃப்ரீயாக தான் கிடைச்சிருக்கு. தென் இன்னொன்று, எனக்கு வந்து May 18th பர்த்டே. ஸோ அதனால எனக்கு வந்து நைக்காலேருந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நைக்காவோட லவ் ஸ்ட்ரக் டாக் ஆல் டைம் பாடி லோஷன் தான் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ நைக்கா. இது வந்து 200 ml. இதோட வர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499. ஓகே, இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். பட் இது நமக்கு வந்து இதுவுமே ஃப்ரீயாக நமக்கு கிஃப்டாக வந்து ஒரு ஐட்டம் தான். ஸோ ஓகே, இதை வச்சுக்கலாம். நமக்கு என்னென்ன மாதிரியான ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குன்னா, இது அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. சைக்கிக் வைப்ரேஷன். நமக்கு கிஃப்ட் வந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே நமக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அண்ட் கிஃப்டை வந்தது. ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இன்சைட்டுன்னு ஒரு பிராண்ட் இருக்கு இல்லையா நைக்கால, அந்த இதை தான் நான் நிறைய வாங்கியிருக்கேன். ஏன்னா அதை வச்சு நான் ஒரு வீடியோ போடணுன்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் வாங்கினதை வந்து காட்டிடுறேன். இது வந்து இன்சைட் ப்ராடக்ட்ல வந்து இது ஹெச்டி கன்சீலர். ஆக்சுவலாக இது எப்படி இருக்கு அப்படின்னு ஓப்பன் பண்ணிடலாம். இதோட ஷேட் வந்து MN20 நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஹைலைட்காக நான் வாங்கியிருக்கேன், ஹைலைட்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். இதை வந்து நான் ஸ்வட்ச் பண்ணி காமிச்சிடுறேன். வாவ், நல்லா இருக்கு. ஓகே, இது நமக்கு வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வாங்கின ஒரு ஐட்டம். தென் நெக்ஸ்ட், அதே இன்செக்ட் ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு கன்சீலர் வாங்கியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து லிக்விட் பேஸ்டான ஒரு கன்சீலர். இது வந்து க்ரீம் பேஸ்டான ஒரு கன்சீலர். இதில் வந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து கலர் கரெக்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கன்சீலரே கலர் கரெக்டருக்கு தான். ஆரஞ்சு எல்லா கலருமே உங்களுக்கு இருக்கு. ஹைலைட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம், கான்டோர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஸ்மெச் மட்டும் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஓகே, ஆரஞ்சு கலர் கரெக்டருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை எடுத்து ஸ்மெச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவு இன்டென்ஸா இருக்குன்றது தெரியுதா? உங்களுக்கு நான் பண்ணும்போதே தெரியும்
இதில் நம்ம கன்சீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கலர் கரெக்டர், கன்சீலர், ஹைலைட்டர், கான்டோரிங் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஓகே ஓகே இதோட ப்ரைஸ் வந்து 230 போட்டிருக்காங்க. நைக்கா பிங்க் சேலில் நம்ம வாங்கின ப்ரைஸ் வந்து 230க்கு ரொம்ப கம்மி தான். இதோட இந்த ப்ரைஸோட நம்ம வாங்கின ப்ரைஸ் கம்மி தான். உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் டேக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அதே இன்செக்ட் ப்ராடக்ட்ல இருந்து ஒரு மஸ்காரா தான் வாங்கியிருக்கோம். ஓகே, நம்ம இதை வந்து அழிச்சிடலாம். நெக்ஸ்ட் மஸ்காரா. வாவ், எப்படி இருக்குன்றதை யூஸ் பண்ணியே பார்த்துருவோம். நல்லா இருக்கே, உங்களுக்கே தெரியுதா? நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது ஒரு பியூட்டிஃபுல்லான மஸ்காரா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மஸ்காரா. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மேக்கப் ப்ராடக்ட் தான். ஓகே, நான் இப்போ வந்து லைட்டாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஓகே, நல்லா இருக்கு. இது அப்படியே கையிலே உங்களுக்கு ஸ்மெச் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, நல்லா இருக்கு, இன்டென்ஸாகவும் இருக்கு, பார்க்கவும் நல்லா இருக்கு. அந்த அட்டை என்னதான் ஆக்சுவலாக இதில் இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பர்பன் ஃப்ரீ, வேகன், கர்லி ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. இது வாட்டர் ப்ரூஃபாக இல்லையான்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட், இது வந்து எல்லாருமே நம்ம வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஐட்டம் தான். இதுவும் ஒரு மஸ்காரா தான். இது வந்து மேப்ளினோட மஸ்காரா. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்து இன்சைட்டோடது 155. இதோடது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. மேபி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு சிலருக்கு கிடையாது. எனக்கு ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கிடையாது. 800 ருபீஸ் ஒர்த். பட் ஆனால் இது உங்களுக்கு வந்து நைக்கா பிங்க் செல்லில் நான் வந்து கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம். முதல் பேக்கேஜிங்கே பார்க்க அழகாக தான் இருக்குது. மேப்ளினே சூப்பராக தான் இருக்கும். ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணுன்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் ஓகே, நம்ம ஒரு சைடு இதை அழிச்சிடலாம். இன்சைட்டில் வாங்கினது அதே போட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? போயிடுச்சா? ஓகே, இங்கே இருக்கு. இதை இந்த ஐலாஷஸில் போட்டுக்கோ. என்ன மிரராங்க கண்ணில் குத்திக்கிட்டு. சாரி, மிரர் யூஸ் பண்ணிக்கிறேன். நிஜமாலே சூப்பராக இருக்கு. ஓகே, இதை ஸ்மெச் பண்ணி காமிக்கிறேன். 2 மஸ்காராவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இன்சைட் விட இது நல்ல வால்யூமாக தெரியுது உங்களுக்கு பார்க்குறதுக்கு.
பட் இன்சைட் வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்சைட்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம் பார்க்குறோம். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஐட்டம். இன்சைட்ல இருந்து ஒரு பிளஷ் அண்ட் ஹைலைட் பேலட் தான். இதில் நிறைய பிளஷ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஹைலைட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட இன்டென்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பேலட் பார்க்க அழகாக தான் இருக்கு. தெரியுதா? லைட் பிங்காக இருக்கும். இன்டென்ஸாக தான் இருக்கு. ஓகே, இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த். ஹைலைட் பார்த்துடலாம். ஹைலைட்டர் எந்த அளவுக்கு இருக்குன்றது நல்லாவே இன்டென்ஸாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரில. நான் இங்கே ஸ்மெச் பண்ணி காமிக்கிறேன். ஒரு கலர் நம்ம ப்ளஷ்ஷை இங்கே கூட நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். எப்பயுமே நம்ம ஸ்கின் டோன் வந்து இங்கிட்ட ஃபேராக இருக்கும், இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேன் ஆன மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு என்னோட ஸ்கின் டோன்லேயே ரொம்ப டேன் ஆகி எது தெரியும் அப்படின்னா என்னோடய ஹேண்ட்ஸ் தான். என்னோடய ஃபேஸ்க்கும் என் ஹேண்ட்ஸுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னோடய ஃபேஸுமே இப்போ டேன் ஆகி தான் இருக்குது, பட் இருந்தாலுமே என்னோடய ஹேண்ட்ஸ்க்கும் ஃபேஸ்க்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். எதனால அப்படின்னா நம்ம பைக், ஸ்கூட்டி இந்த மாதிரிலாம் நம்ம ஓட்டிட்டு போகும்போது ட்ரைவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சன்லைட்டில் நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டாலுமே எனக்கு இப்படி தான் இருக்கும், ரொம்ப டேன் ஆயிரும். ஒரு 2 மாதம் வெளியிலே போகாமல் வீட்லேயே இருந்தோம்னா நல்லா பாலிஷ் அந்த மாதிரி ஆயிடலாம். நம்ம ரெகுலராக வெளில போனோம்னா இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. எல்லா கேர்ள்ஸ், லேடிஸ் எல்லாருக்குமே இருக்குது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளம். எப்போ பார்த்தாலும் டேன் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ப்ராடக்ட் தனியாக நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்றத. இப்போ நம்ம காசு கொடுத்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்சைட் ப்ராடக்டே தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்சைட் ப்ராடக்டில் ஹெச்டி ஃபினிஷிங் லூஸ் பவுடர் தான் பார்க்குறோம். இந்த லூஸ் பவுடர் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்படி கொடுத்துருக்காங்க, ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோடனே ஒரு ஸ்பாஞ்ச் ஒரு இது கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக நெயில் இல்லை. நெயில் இல்லாததுனால என்னால் எதையுமே ஓப்பன் பண்ண முடியல. எனக்கு நெயில் பைட் பண்ணுற ஒரு ஹேபிட், கெட்ட பழக்கம் தான், இருந்தாலும் அந்த ஹேபிட் இருக்குது. ஓகே பாருங்க, டஸ்ட் பண்ணி காட்டுறேன். நிறைய இருக்கு. ஓகே, இந்த சைட் கூட அவங்க காட்டுறேன். ஓகே, லூஸ் பவுடர் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. எனக்கு இங்கே ஃபேன் இல்லாததுனால நிறைய ஸ்வெட் ஆகுது. ஸோ ஓகே, இதுவுமே எனக்கு பிடிச்சிருக்கு. பட் எல்லாமே நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டே ஆகுதுன்றது நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வீடியோவாக போடுறேன். பட் எல்லாமே ஓகே, நல்லா தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு வேகன் ப்ராடக்ட் தான், பர்பன் ஃப்ரீயான ப்ராடக்ட் தான். ஃப்ளாலஸாக இருக்கும், ஷைன் ஃப்ரீ, இது நல்ல மேட் ஃபினிஷாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மேட்டிஃபை லுக் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க, ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் நான் தேடிட்டு இருக்கேன், எதை வாங்கலாம் அப்படின்னா இன்சைட்டில்
ஹெச்டி ஃபினிஷிங் லூஸ் பவுடர் நீங்கள் வாங்கலாம். தென் நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்கலாம். சரி, இப்போ எல்லாமே கொஞ்சம் ஃபவுண்டேஷன் லிப்ஸ்டிக் எல்லாமே பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் ஐட்டம் பார்க்கலாம். சரி, ஹெச்டியில் ஃபவுண்டேஷன் இருக்குங்க. இன்சைட்டில் ஹெச்டி ஃபவுண்டேஷன், இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூயி ஃபினிஷ் ஹை கவரேஜ் ஃப்ரீ ஆஃப் பர்பன் லைட் வெயிட் ஃபார்முலா ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ அப்படின்றத கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் இந்தியன் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸ் தான் இருக்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸாக நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு அந்த வாங்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா போட்டோம்னா ஃபவுண்டேஷன்லாம் கொஞ்சம் பேய் மாதிரி தான் நம்ம தெரியும். எப்பயுமே ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணுறதுல இன்னொரு தப்பு என்ன பண்ணுறோம்னா இங்கே ஸ்மெச் பண்ணி பார்ப்போம், அப்படி இல்லைன்னா இங்கே ஸ்மெச் பண்ணி பார்ப்போம். அது வந்து ரொம்ப தப்பு. நம்மளோட ஸ்கின்னை வந்து இங்கே தான் ஸ்மெச் பண்ணி பார்க்கணும் ஃபவுண்டேஷன் எப்பயுமே. ஏன்னா நம்மளோட லைட்டர் டோன் வந்து இங்கே இருக்கும், நம்மளோட ரொம்ப லெஸ்ஸான டோன் வந்து இங்கே தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், எனக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது, நெக்கு ஒரு மாதிரி கலரில் இருக்குது, கை ஒரு மாதிரியான கலரில் இருக்குது. கையெல்லாம் பார்த்தா வந்துட்டு நல்ல டீப் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களோட கை மாதிரி தான் என்னோட கையெல்லாம் இருக்கும் பார்க்கும்போது. ஆனால் ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியாது. ஸோ தட் நம்ம எங்கேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபவுண்டேஷன்னா இங்கே ஸ்மெச் பண்ணி பாருங்கள். ஸ்மெச் பண்ணுறதோட விட்டுறக்கூடாது, அதை நல்லா பிளெண்ட் பண்ணி பாருங்கள். பிளெண்ட் பண்ணால் உங்கள் ஸ்கின்னோட அது பிளெண்ட் ஆகுதா. எப்பயுமே ஃபவுண்டேஷன் வாங்கும்போது இன்னொரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபங்க்ஷன் போகிறேன், ஒரு ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஃபவுண்டேஷன் நான் போட்டுட்டு போகிறேன், ஏன் ஸ்கின் டோன் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு ஸ்கின் டோன் போட்டிருக்கேன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு வரதுக்குள்ளே உங்களை விட ஒரு அண்டர் டோன் உள்ள ஃபவுண்டேஷன் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்கின்ல தெரியும். உங்களை விட லைட்டாக ஒரு டோன் அப்படி கூட எடுத்தீங்கன்னா அது உங்கள் ஃபேஸில் வந்து கரெக்டாக செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு மேட்ச் ஆன மாதிரி இருக்கும். அதுக்காக 2 டோன் அந்த மாதிரிலாம் எடுத்துறாதீங்க. அது வந்து டெக்னிக்ஸ் இல்லாமல் நம்ம போடும்போது எல்லோயிஷாக தெரியும், கிரேயாக தெரியும், ஒரு சிலருக்கு பிளாக்காக தெரியும்னுவாங்க. அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணல, தப்பாக செலக்ட் பண்ணோம்னா அந்த மாதிரி தான் ஆகும். ஓகே, இது எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். பரவாயில்ல, நல்ல ஒரு ஃபவுண்டேஷன். நான் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்மெச் பண்ணி காட்டுறேன். ஓகே, உண்மையாக நல்லா இருக்கு. இது ஹை கவரேஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா இந்த இது மேலேயே நம்ம வந்து டேப் பண்ணி பார்க்கலாம். இதோட கவரேஜ் வந்து 60% to 70 இருக்கலாம். கவரேஜ் ஆகுது. ஸோ இது ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் டூயி ஃபினிஷ். ஓகே, தம்ஸ் அப். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக அதை வாங்கிக்கலாம். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபவுண்டேஷன். நீங்கள் எனக்கு வந்து 500க்கு 1000க்குலாம் என்னால் வாங்க முடியாது, எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நல்லா இருக்குது. பட் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஸ்டே ஆகுது எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இன்சைட் ப்ராடக்டில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த காஜல் தான். ஓகே, இந்த காஜல் வந்து 8 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்டே ஆகும் அப்படின்றத போட்டிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மெச் ப்ரூஃப் இதையுமே இதில் போட்டிருக்காங்க. 4x பிளாக், நல்ல பிளாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து மேப்ளினை விட ரொம்ப கம்மி தான், 115. பட் நம்ம கொஞ்சம் இதில் தான் வாங்கியிருக்கோம் ஆஃபரில், ஸோ கம்மியாக தான் இருக்கும்.
எவ்வளோ இருக்குது தெரியுதா? ஓகே, இருக்குது. வாவ், பரவாயில்லையே, நல்ல இன்டென்ஸாக இருக்குது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்செக்ட் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறது. ஓகே, டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் வித்தியாசம் பாருங்க. நான் கையிலேயே ஸ்மெச் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நல்ல ஒரு இன்டென்ஸ். இது ஸ்மெச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஸ்மெச் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து ப்ளூ ஹெவன்ல இருந்து நான் ஒரு க்ரீன் கலர் வாங்கியிருக்கேன். இது ஓகே, இது எப்படி இருக்குன்ற ஸ்மெச் பண்ணி காட்டுறேன். வாவ், அழகா இருக்கி, நல்லா இருக்கு. இதுவுமே இன்டென்ஸா இருக்கு. ELFல இருந்து ஒரு ஐலைனர் பார்க்கலாம். அதனால தான் நான் இந்த சைடு மட்டும் போட்டிருக்கேன், இந்த சைடு போடாமல் விட்டுட்டேன். ஸோ அதை நம்ம இந்த சைடு போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் இன்சைட்டில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. இன்டென்ஸ் வந்து நீங்கள் லாக்மி அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு இன்டென்ஸ் இல்லைனாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் திரும்ப திரும்ப போட்டிங்கன்னா நல்ல இன்டென்ஸ் வரும். நான் போட்டிருந்தப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். எனக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது இதில். ஓகே, ELFல இருந்து ஒரு இதுதான். இதோட ப்ரைஸ் வந்து 390 போட்டிருக்காங்க. பட் நம்ம வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆஃபர்ன்றதுனால கம்மியாக தான் வாங்கியிருப்போம். எப்பயுமே போட்டிருக்க அந்த ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க நமக்கு. ஓகே, இங்கே வந்து இன்சைட் போட்டிருக்கோம். இது ஸ்கெட்ச் பென் டைப்பில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? ஒரு ஸ்கெட்ச் பென் டைப்பில் இருக்கும். இந்த சைட் போட்டு பார்க்கலாம். இது வந்து லைனராக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேயா? நல்லா இருக்கு. இதுவுமே வாட்டர் ப்ரூஃப், ஸ்மெச் ப்ரூஃப் எல்லாமே. ஸோ நம்ம இதையுமே ஸ்மெச் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இன்சைட் ப்ராடக்ட் ஸ்மெச் ஆகுதா? இல்லை, ஆகலை. ரொம்ப ஆகலை. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் மேப்லின்ல கலாசல் காஜல். இது எல்லாருக்கிட்டையுமே இருந்திருக்கும். இது மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஒரு 275 ஆகுது. பட் இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். 3 ml தான் இருக்கும் அதுக்குள்ள. அதே நம்ம கையில் ஸ்மெச் பண்ணியே வேஸ்ட் பண்ணிடுவோம். இந்த சைடு போட்டு காமிக்கலாம். இதில் வந்து விங்ஸ் வரைகிறதுக்கு வந்து உங்களுக்கு சூப்பராக யூஸ் ஆகும். நீங்கள் விங்ஸ் மாதிரி உங்களுக்கு வரையணும். இப்போ நான் வந்து இதில் விங்ஸ் வரையல. நீங்கள் விங்ஸ் வரையணுன்னா இதில் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். நல்லாவே விங்ஸ் வரையாது.
இது கொஞ்சம் நம்ம காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதுவுமே ஸ்மெச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப். உங்களுக்கு வந்து இது 24 hours வந்து ஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேப்ளின் நியூயார்க் அந்த ப்ராடக்டை வச்சு நம்ம ஒரு 24 சேலஞ்சே பண்ணலாம். 24 hours சேலஞ்ச் இருக்க ப்ராடக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்து 24 hours வந்து ஸ்டே ஆகுதா அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்சைட்டில் இருந்து இந்த முக்கியமான ஒரு விஷயம். இதுவுமே நான் ரொம்ப லைக் பண்ணி வாங்கின ஒரு ப்ராடக்ட். இந்த மாதிரி யாருக்கு பர்பிள்னா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பர்பிள்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இதை ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து, சாரி இன்சைட் இல்லை, ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து வாங்கியிருக்கேன். ஒரு லைட்டான ஒரு அழகான பர்பிள், அடிக்கிற மாதிரியான பர்பிள், அழகான பர்பிள். வேணாம், இதை நான் நெக்ஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸ்மெச் மட்டும் இப்போ பண்ணி பார்ப்போம், டைம் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்சைட்லேருந்து ஒரு ஐஷேடோ பேலட் தான் பார்க்க போகிறோம். இது அழகாக இருக்குது. இப்படி நீங்கள் புல் பண்ணிங்கன்னா, புஷ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல. பரவாயில்ல, இன்சைட்லேருந்து ரொம்ப அழகழகான ப்ராடக்ட்லாம் கொடுக்குறாங்க. இதை நான் ஸ்மெச் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இருக்கட்டும். நல்ல இன்டென்ஸ். வாவ்ல ஒரு ப்ரௌன் ஷேப். சாரி, பேக் சைடில் காட்டுறேன். சரி, ஓகே. இது ஸ்மெச் ஆகலை, பார்த்துக்கோங்க. டெலிட் பண்ணிடலாம். சரி, அழிச்சிடலாம், எரேஸ் பண்ணிடலாம். சரி சரி சரி. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. போர் கொடுத்துருக்கோம். இன்டென்ஸ் தெரியுதா? ஆக்சுவலி இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது, சிமிலராக பார்த்தா. ஓகே, நல்லா இருக்குது. இந்த ஐஷேடோ நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து என்னென்ன பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தேடுறீங்களோ இன்சைட்டில் போய் தேடுங்க. நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. இந்த குட்டி ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி அழகாக குட்டியாக உள்ளே போட்டு பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க, நல்ல சாஃப்டாக இருக்குது. பரவாயில்ல, சூப்பர். இதோட ப்ரைஸ் வந்து 130. நாம் பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஆஃபரில். ஃபஸ்ட்டு என்கிட்ட ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ப்ராடக்ட் தான். என்னோட இதில் ஸ்டாக் தீந்துருச்சு. ஸோ நான் தான் வாங்கினேன். பிஎஸ்சியில் வந்து ஒரு ஐ லேஷ் வைக்கிற ஒரு க்ளூ இந்த மாதிரி. இது வேறு எதுக்கு வந்து ஃப்ரீ, ஸ்விஸ் பியூட்டியில் வந்து நமக்கு வந்து ஃப்ரீ. ஸோ நம்ம இதை ரெண்டையும் மர்ச் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு.